இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 2:30. ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணும்போது ஒவ்வொரு தேசத்தை கடந்து வராங்க. அப்போ எஸ்போன் தேசத்தை கடந்து போகிறதுக்கு சீகோன் என்னும் ராஜா கிட்ட உங்கள் தேசத்தை கடந்து போகிறதுக்கு அனுமதி தரணும்னு கேட்டதுக்கு அவன் தர முடியாது, என்னோட தேசத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு கடுமையாக சொல்லிடுறான். அப்போ தேவனுக்கு கோபம் வந்து அவனையும் அவன் தேசத்தையும் யுத்தம் பண்ணி இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போது தேவனுடைய திட்டத்துக்கு யார் தடையாக இருந்தாலும் அவங்களுக்கு அழிவு நிச்சயம். நமக்கும் தேவன் எவ்வளவோ திட்டம் வச்சுருப்பார், எவ்வளவோ காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார். அதை செய்ய விடாமல் யார் தடுத்தாலும் அவங்களுக்கு தான் அழிவு உண்டாகும். ஏன்னா எத்தனையோ உண்மையான ஊழியக்காரவங்களை தேவனோட வேலையை செய்ய விடாமல் எத்தனையோ பேர் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தடுக்கும் போதெல்லாம் நமக்கு சோர்வு போராட்டம் இருக்க தான் செய்யும். அவங்க தடை பண்ணுறதுனால எந்த வேலையும் நிற்க போகிறது இல்லை. தடை பண்ணுறவங்க தான் அழிஞ்சு போவாங்க. அப்படி நடக்கும்போது தான் தேவனோட வல்லமையும் தேவன் நம்ம மேலே எவ்வளோ உரிமையோடு இருக்கிறான்றதையும் அவங்க உணர்வாங்க. அதனால் தேவன் ஆசீர்வதித்த எந்த வேலையும் காரியத்தையும் யாருனாலும் தடுக்க முடியாது. யுத்தம் நடக்கலாம், ஆனால் கடைசியில் தேவனோட திட்டம்தான் வெற்றி பெறும். ஆமேன்.